வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். தேசப்பந்து தென்னகோன் கைது. 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம். போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர். நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையானார் மனுஷ நாணயக்காரர். ராஜிதவிற்கு நீதிமன்ற அழைப்பாணை. உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனத்தினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. மனைவியை கேட்டு கம்பத்தில் ஏறிய நபரால் பதற்றம். நீதிபதிக்கும் மனைவிக்கும் விளக்கமறியல். தொடர்ந்தும் விரிவான செய்திகள். ஒற்றனின் ரகசிய குறிப்பு. ஜிஎல்பிரசின் இல்லத்தில் கடந்த 14ஆம் தேதி ஒரு கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசாங்கத்திற்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டது. தற்போது அதுவல்ல பிரச்சினை. இந்த பரந்துபட்ட கூட்டணியில் பங்கேற்ற சிலருக்கும் எம்பிக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எச்சரிக்கை விடுத்தது ஆளும் தரப்பு அல்ல, எதிர்த்தரப்பில் உள்ள பலம் வாய்ந்த ஒருவர் என்பதே தற்போதைய பேசுபொருள். கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுதீன் அந்த பலம் வாய்ந்த நபர் தன்னையும் மேலும் பலர் மீதும் குற்றம் சுமத்தியதாக கூறியுள்ளார். ஜிஎல்பிரசின் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்பதை தவிர்க்குமாறு எதிர்த்தரப்பினருடைய பலம் வாய்ந்த நபர் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராவ் ஹக்கீம், மனோ கணேசன், பி திகாம்பரம் மற்றும் ரிஷாட் பதுதீன் ஆகியோருக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யார் அந்த பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி நபர்? 2022ஆம் ஆண்டு காலிமுக திடலில் அமைதியான போராட்டக்காரர்களை தாக்கியவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டார். தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்குமாறும் முன்பிணை கோரியும் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் தாக்கல் செய்த முன்பிணை மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. குறித்த மனு இன்றைய தினம் கோட்டை நீதவான் நிலப்புலி லங்காபுரம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். கட்டநாயக்க பண்டர்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்தின் ஊடாக 1338 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு சுய போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் கடந்த 3ஆம் தேதி சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கருமப்பீடம் ஒன்று நிறுவப்பட்டிருந்தது. இதற்கு முன்னர் வெளிநாட்டவர் சாரதி அனுமதி பத்திரங்களை பெற வேரகரவில் உள்ள மோட்டார் வாகன ஆணையாளர் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 1338 சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 7ஆம் தேதி அதிகளவான சாரதி அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு 2000 ரூபாய் என்ற குறைந்த கட்டணத்தில் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் இலங்கை சுற்றுலா சாரதிகளின் ஒன்றியம் எதிர்ப்பும் வெளியிட்டுள்ளது. குறித்த நடைமுறை காரணமாக அந்த தொழிலை நம்பியிருப்போர் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அந்த சங்கத்தின் பிரதிநிதி அமில கோரலகே குறிப்பிட்டுள்ளார். ஒப்புக்கொள்ளப்பட்ட MCA கொடுப்பனவை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அடங்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். நாடு முழுவதும் உள்ள அரச பல்கலைக்கழகங்கள் இன்று இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடாத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது நீக்கிவிடப்பட்ட 20% மாணவையை உடனடியாக வழங்கு, அதிகரிக்கப்பட்ட இடர்களை உடனடியாக வழங்கு, மக்களாட்சி அரசாங்கம் பேச்சுவார்த்தையை தவிர்த்து வருகின்றது, அதிகரிக்கப்பட்ட வரவு செலவு முன்மொழிவுகளுக்கு பல்கலைக்கழகங்கள் தகுதியில்லையா போன்ற கோரிக்கைகள் இதன்போது முன்வைக்கப்பட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் ஆஜராகியிருந்தார். நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்றைய தினம் காலை நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் ஆஜராகியிருந்தார். அவர் அந்த பிரிவின் முன்னிலையாவதற்கு முன்னர் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு எவ்வாறு பதிலளித்தார்? நீங்கள் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? நான் அதை அறிந்திருக்கவில்லை. எனினும் என்னை அழைப்பதற்கான காரணங்களை ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன். ஒரு வார காலமாக ஊடகங்கள் ஊடாக அறிக்கையிடப்படுகின்றன. நடைபெற்று வரும் விசாரணைகளுக்கான வாக்குமூலத்தை பெறுவதற்காக என எண்ணுகிறேன்.
அரசாங்கத்தின் இந்த விசாரணைகள் ஏற்புடையது என நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆம், இந்த விசாரணைகள் அவசியமானதாகும். தற்போதைய அரசாங்கத்தை நம்பி பெரும்பாலான மக்கள் வாக்களித்தார்கள். எனினும் அவர்களது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதை அறிந்து தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் அரசாங்கத்தின் இந்த விசாரணைகளூடாக ஊழல்வாதிகள் யார், குற்றவாளிகள் யார் என்பதை வெளிப்படையாக அறிந்து கொள்ள முடியும். நாம் குற்றமற்றவர்கள் என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும் என நினைக்கிறேன். நீங்கள் அரசியலிலிருந்து நீக்கிவிடப்பட்டீர்களா? மக்கள் எங்களை தற்போது வீடு செல்ல வைத்துள்ளனர். மீண்டும் அவர்கள் விரும்பினால் அரசியலுக்கு திரும்புவேன். உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் ஏற்பாடு செய்யும் எந்தவொரு நிகழ்விற்கும் அனுசரணை வழங்குவதற்கோ அல்லது எந்தவொரு அதிகாரப்பூர்வ பதவியையும் வகிப்பதற்கோ இலங்கை ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அமலாகும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு விதிகளின்படி இலங்கை ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் செயற்படவில்லை என அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனத்தின் சுயாதீன இணக்கமறு ஆய்வுக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கண்காணிக்கப்பட வேண்டிய நாடுகளின் பட்டியலில் இலங்கை சேர்க்கப்பட்டது. இருப்பினும் ஜூன் 29ஆம் தேதி கண்காணிப்பு காலம் முடிவடையும் வரை உலக சட்ட அமைப்பில் தேவையான திருத்தங்களை செய்ய இலங்கை தவறிவிட்டதாக உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக நாட்டின் ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனத்தை உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனத்துடன் இணங்காத ஒரு நிறுவனமாக பெயரிட அவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன் விளைவாக உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டங்களில் இலங்கை பங்கேற்க அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் நிதியுதவியும் தற்காலிகமாக நிறுத்தப்படும். மேலும் இலங்கை ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் உலக சட்ட அமைப்பில் தேவையான திருத்தங்களை ஒரு வருடத்திற்கு மேலாக தாமதிக்கப்படுவதனால் பிராந்திய, கண்ட அல்லது உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளிலும் உட்பட பல முக்கிய போட்டிகளிலும் சிங்க கொடியின் கீழ் போட்டியிட இலங்கைக்கு வாய்ப்பு கிடைக்காது. இலங்கைக்கு மேலதிகமாக ரஷ்யாவிற்கும் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் பணிபுரியும் தனது மனைவியை மீண்டும் வரவழைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி ஒரு நபர் மின்கம்பத்தின் மேல் ஏறியதால் கர்வாத்தோட்ட போலீஸ் பிரிவில் உள்ள அந்த குறிப்பிட்ட இடத்தில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் போலீசாரும் தீயணைப்பு படையினரும் வரவழைக்கப்பட்டு கூட்டு நடவடிக்கையின் மூலம் குறித்த நபரை பாதுகாப்பாக கீழே இறக்கினர். பல மணி நேரத்திற்கு பின்னர் அவர் காயமின்றி மீட்கப்பட்டார். சம்பவத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தனது 3 குழந்தைகளும் தங்கள் முன்பாக இல்லாமல் சிரமப்படுவதாகவும் அவரை இலங்கைக்கு திரும்புவதற்கு வசதி செய்யுமாறும் அதிகாரிகளை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதி மற்றும் அவரது மனைவி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. கடந்த திங்கட்கிழமை மாலை அம்பாறை மாவட்டம் பெரியநிலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை பகுதியில் இயங்கி வந்த கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் அமைந்துள்ள அலுவலகத்தில் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கல்முனை குவாஷி நீதிமன்ற நீதிபதியும் இதற்கு உடந்தையாக செயற்பட்ட மனைவியும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருந்தார். வழக்கு ஒன்றிற்காக தன்னிடம் 2300 ரூபாய் பணம் லஞ்சமாக கேட்டதாக பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துக்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைவாக மாறுவேடத்தில் மருதமுனை பகுதியில் இயங்கி வந்த குவாஷி நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் அமைந்துள்ள அலுவலகத்தில் அருகில் காத்திருந்து லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துக்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிபதி மற்றும் மனைவியை கைது செய்தனர். சந்தேக நபர்கள் 2300 ரூபாவினை லஞ்சமாக பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதுடன் சந்தேக நபர்கள் கடந்த புதன்கிழமை கல்முனை நீதிமன்ற நீதிவான் MSM சம்சுதீன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதி மற்றும் அவரது மனைவியை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதிமன்ற நீதிவான் உத்தரவு பிறப்பித்தார். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.